Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது? ராசியிலே ராகு அடுத்த 1.5 வருஷம் உங்களுக்கு தடா. என்ன தடா? 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், ஏற்கனவே ராசியில ராகுனா 2ல சனி, வாக்கிலே சனி. 5க்கு அதிபதியாகப்பட்ட புத பகவான் இந்த மாதம் வக்கரம் பெற போகிறார். இங்கதான் ஆபத்தே ஆரம்பிக்குது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், இத்தனை நாள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் பகவான் 8க்கு வருகிறார். 8க்கு செவ்வாய் வர்றது ஒன்றும் மிகப்பெரிய நல்ல விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. திரும்பவும் சொல்லுகிறேன், அது விபத்திற்கான இடம். ஆக கும்பராசிக்காரர்களுக்கு ஒளிமயமான ஒரு சூப்பரான ஒரு வெளிச்சமான ஒரு ஜூலை மாதம் இருக்கிறது. காலம் சென்ற வழி செல்லட்டும், மீதி அவன் பார்த்துக்க போறான். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது? ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் மனசு. உங்களுக்கு தான் ஜோடி சேரும் மனசு. காரணம் ராசியிலே ராகு. சும்மா இருப்பாரா ராகு? நீங்கள் ஜோடி சேர்ந்ததெல்லாம் போதும், இனி ஜோடிலாம் ஒன்றும் வேண்டாம், வேலையை பார்ப்போம். அதற்காகத்தான் நாம் இந்த பதிவை இடுகிறோம். இந்த ஜூலை மாதம் ஆர்டிஸ்ட்டுகளுக்கான மாதம். நீங்கள்லாம் சும்மாவே ஆர்டிஸ்ட்டு. ஏன்னா 5ஆம் வீட்டிலே புத பகவான் 5க்குடையவனாக இருக்கிறார். அப்போ புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. கும்பராசிக்காரர்கள்லாம் நிறைய கவிதை எழுதுவீங்க, பாட்டு பாடுவீங்க. அது அந்த ரசனை அதெல்லாம் உங்களுக்கு இன்பில்டாகவே இருக்குது. இந்த மாதத்திலே நிறைய பெயர்ச்சிகள் நடப்பதால் இந்த மாதம் முழுவதுமே நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இந்த மாதம் வரப்போகிறது. என்ன முக்கியமான பிளெஸ்ஸிங்ஸ்? இதெல்லாம் பண்ணலாம், இது பண்ணக்கூடாது. ஷார்ட்டாக சொல்கிறேன். ராசியிலே ராகு அடுத்த 1.5 வருஷம் உங்களுக்கு தடா. என்ன தடா? சோஷியல் மீடியா பயன்படுத்த, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சோஷியல் மீடியாவை கவனமுகம் பயன்படுத்த வேண்டும். ஆண்கள் பெண்களுடனோ அல்லது பெண்கள் ஆண்களுடனோ பேசும் பொழுது வார்த்தைகளில் நாகரீகம் மிகவும் முக்கியம். பேசும்போது என்ன மேடம்னு கேளுங்க, அவங்க என்ன சார்னு கேட்கட்டும். அந்த கௌரவம் மிகவும் முக்கியம். உரிமை கொண்டு நீங்கள் பேசுவீர்கள், அதற்கு இன்னொரு பெயர் வைப்பார்கள். அதனால் அதெல்லாம் வேண்டாம். அந்த உரிமையே வேண்டாம். நீ எனக்கு வேணவே வேணாம், போ, நான் ஆண்களோடையே பழகிக்கிறேன் எனும் முடிவை எடுத்தால் மிகவும் சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணிக்கிறோம். அது கும்பராசிக்காரர். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், ஏற்கனவே ராசியில் ராகுனா 2ல சனி, வாக்கிலே சனி. 5க்கு அதிபதியாகப்பட்ட புத பகவான் இந்த மாதம் வக்கரம் பெற போகிறார். இங்கே தான் ஆபத்தே ஆரம்பிக்குது. அவரே தான் 8க்குடையவராகவும் இருக்கிறார். அவர் வக்கரம் பெற்றால் என்ன ஆகும்? ஜூலை மாதம் யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீட்பு பணிகளில் இருக்கிறீங்க அல்லது ஒரு பேரிடர் மீட்பு பணிகள் இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக கவசங்கள் அணிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். சில பேர் வெல்டிங்லாம் பண்ணுவீங்க, இந்த மாஸ்க் இந்த இதெல்லாம் காகுல்ஸ்லாம் போடாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படி காற்றுலேயே வெல்டிங் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. கண்களில் காகுல்ஸ் போட்டு பண்ணுங்கள். சிறு சிறு விபத்து, நான் சொல்கிறது அப்படி பெரிய பெரிய விபத்துலாம் நான் சொல்ல, சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மிகவும் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். அது உங்கள் பாதுகாப்பு குறைபாடாக மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? 2 கையால் மிஷின் ஆப்ரேட் பண்ணி ஓட்டணும்னு சொன்னால் ஒரு கையால் போட்டுட்டு இன்னொரு கையை அப்படி ரப்பர் பேண்டு கட்டி விட்டு ஓட்டுறது, அந்த மாதிரிலாம் சில பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷாப்லேயும் சொல்கிறேன், ஒவ்வொரு இடங்கள்லையும் சொல்கிறேன். சேஃப்டி விதிமீறல் நான் சொல்கிறேன். மாஸ்க் போட்டு பண்ணுன்னா மாஸ்க் போட்டு பண்ணுங்கள். பெயிண்டர்ஸ்க்கெல்லாம் சொல்கிறேன், மிகுந்த ஜாக்கிரதையுடன் உங்கள் பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அப்புறமா நீங்கள் போட்டுக்கோங்க, ஹெல்மெட் போடணும், அது பண்ணணும், இது பண்ணணும். சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. 5 8க்குடையவன் வக்கரமாகிறார். பிள்ளைகளுடைய உடல்நலனில் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். பிள்ளைகளால் அவமரியாதை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பையனை பார்த்தனே அந்த தெரு முக்கில் நின்று பிடிக்கிறாரு என்று பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவார். அதை அப்படியே நீங்கள் கேட்காதீர்கள். என்றுமே கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு என்னோட கைண்ட் அட்வைஸ், நான் சொல்கிறதை கேளுங்க. ஒருவருடன் பழக ஆரம்பித்த பிறகு அவருடன் பழகுவதை மட்டும் நம்புங்கள், மற்றவர் சொல்வதை கேட்காதீர்கள். அதை நீங்கள் தீர விசாரித்தல், வள்ளுவர் சொன்ன மாதிரி தான், தீர விசாரிப்பதே மெய். முதல்ல விசாரித்து உண்மை என்று தெரிந்த பின்பு நீங்கள் தண்டிக்க வேண்டும். குழந்தைகள்கிட்ட படபடன்னு பேசாதீங்க. குழந்தைகள் எமோஷன் ஆவாங்க. குழந்தைகள் ரொம்ப அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே நமக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு பிள்ளை வளர்க்க தெரியாது. அதுதான் உண்மை. ஏனென்றால் நம்மளாம் அப்படியே யூடியூப் பார்த்து தான் நம்ம குழந்தை வளர்த்துக்கிறோம். நமக்கு அதை பற்றிலாம் தெரியாது. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையுடன் நீங்கள் சென்சிட்டிவான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுங்கள். 6ஆம் இடத்திலே சூரிய பகவான் வந்திருக்கிறார். 7க்குடைய சூரியன்
மனைவியுடன் அதான் சொன்னேன், ஏற்கனவே ராசியில் ராகு, மனைவியுடன் சண்டைகள் வருவதற்கு 200 400% சான்சஸ் இருக்குது. அதனால் தேவையில்லாத விஷயங்களில் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. ரைட், மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்கன்னு சமீபத்தில் கூட ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன். மனைவியிடம் மக்கு மாதிரி இருங்க. எவ்வளோ பெரிய ஆள் தான் சார், நீங்கள் பெரிய ஆள் தான் இல்லைன்னு சொல்ல. மனைவி கிட்ட மக்கு மாதிரி இருங்க, தெரியாத மாதிரி கேட்டுக்குங்க. 200 ரூபாய்னாலும் 200 ரூபாய் கணக்கு வரணும் அப்படின்னா அப்படிதான், கரெக்ட், எஸ், குட் அப்படி சொல்லுங்கள். வேறு எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 லட்சம் செலவு பண்ணுறவர், அது வேறு விஷயம். அவங்க ஏதோ சொல்கிறாங்க கேளுங்க. அவங்க வேறு என்ன தான் சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ 7 கூடியவர் 6இல் மறைகிறார். அப்போது 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது இதெல்லாம் நடக்கும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், இத்தனை நாள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் பகவான் 8க்கு வருகிறார். 8க்கு செவ்வாய் வர்றதுன்னு மிகப்பெரிய நல்ல விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. திரும்பவும் சொல்லுகிறேன், அது விபத்திற்கான இடம். கும்பராசிக்காரர்கள் வண்டி ஓட்டும் போது முருகா 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 முருகா, செவ்வாய்னாலே முருகன் தான், வேறு யாரும் கிடையாது. முருகப்பெருமானை வழிபடுங்கள். சஷ்டி அப்போ போயிட்டு முருகனை வணங்கி வாருங்கள். அது மாதிரி முருகப்பெருமானுடைய காயத்ரிலாம் சொல்லுங்கள். சுப்பிரமணிய பதிகம்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியாதில்ல. வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய திமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத்துன்னு பேர். அங்காரகனுடைய காயத்ரிலாம் நீங்கள் சொல்லுங்கள். 3 கூடியவன் 8இல் மறைவதால் உங்களுக்கு என்ன ஆகுனா விபரீத ராஜயோகம் என்று இதை கருத்தில் கொள்ளலாம். ஒரு சாதாரண ஒரு தச்சு தொழிலாளி, ஒரு தச்சர், அதாவது இது மர வேலை செய்பவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டு வனாந்தரமாக போகிறார். பக்கத்து ஊரில் நிறைய வேலை இருக்குது. பக்கத்து ஊரில் அந்த பக்கத்து ஊருக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் நிறைய வீடுகள்லாம் இடிஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக போகிறார். அங்கே பொழப்ப தேடி போகிறார். ஒரு வனதேவதை காட்டுக்குள்ளே வருது. நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். அந்த வனதேவதை வருது. அந்த வனதேவதை என்ன சொல்லுதுன்னா, பக்கத்தில் ஒரு மூட்டை தங்க தோரம்பருப்பு வச்சுருக்கேன், அந்த தங்க தோரம்பருப்பு மூட்டையை உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோன்னு அந்த தேவதை சொன்னிச்சான். இவர் தச்சு தொழிலாளி, அவர் பேர் சதீஷ்னு வச்சுக்கிங்களேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, அந்த ஒரு மூட்டை நிறையா இருக்கக்கூடிய அந்த தோரம்பருப்பில் அள்ளி பூரா மூட்டையும் காலி பண்ணுறாரு. அப்போ அந்த வனதேவதை சொல்லுது, அப்படிலாம் பண்ணாதப்பா, பாதி எடுத்துக்கோ, கொஞ்சம் எடுத்துக்கோ போகிறோம் என்று சொல்லுது. இல்லை, நான் ஃபுல்லாக வனதேவதை பேச்சை கேட்கல, கிடைச்சது லக்கி சான்ஸ் அப்படின்னு ஃபுல் மூட்டையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. போகும்போது அந்த பக்கத்து ஊரில் அவருக்கு வேலை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தச்சு வேலை கொடுக்குறாங்க. அங்கே போயிட்டு அந்த மூட்டையை வச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த வீட்டு பெண்மணி கேட்குறாங்க, என்ன இந்த மூட்டை நிறையா என்ன வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. மாதிரி தோரம்பருப்பு வச்சுருக்கேம்மான்னு சொல்கிறாரு. அவங்க வீட்டில் அன்றைக்கி தோரம்பருப்பு ஷார்ட்டேஜ். அந்த பெண்மணி என்ன கேட்குறாங்க, நான் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. அவர் மேலே வேலை பார்த்துட்ருக்கார், அவர் காது கேட்கல. அப்போ இவங்களே போய் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா தங்க தோரம்பருப்பு. இந்த ஆள் பாரு, நம்மகிட்ட எப்படி மறைச்சிட்டான் பாரு, பார்க்க தொழிலாளி மாதிரி இருக்கார், ஆனால் ஒரு மூட்டை தங்க வச்சுருக்காரு, பெரிய ராஜா கணக்காக வச்சுருக்காருன்ட்டு அந்த மூட்டையை அப்படியே எடுத்துகிட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு வெறும் தோரம்பருப்பை கொண்டாந்து வச்சுட்டாங்க. இதை வெளியே சொல்லவும் முடியாது, யார்கிட்டையாவது சொன்னால் நம்பவும் மாட்டாங்க. தோரம்பருப்பு வச்சிங்க, தோரம்பருப்பு இருக்குது, அது தங்க தோரம்பருப்புன்னு அவங்க அந்த லேடிக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவர் ரொம்ப அழுது வருத்தப்பட்டு திரும்ப போகும்போது அதே காட்டில் வனதேவதைகிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி என்னை கைவிட்டுட்டியே, மனுஷங்க நாங்கள் தப்பு பண்ணுவோம், நீ தேவதை நீ கைவிடலாமா என்று கேட்டாராம். அப்போ அந்த தேவதை சொன்னால், அந்த பெண்மணிக்கு தான் அந்த தோரம்பருப்பு போகணுங்கிறது விதி, நீ தூக்கி செல்ல வேண்டும் என்பது உன் விதி. நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் அந்த லேடிகிட்ட கொடுத்துட்டு திரும்பி என்கிட்ட வந்திருந்தீங்கன்னா மீதி இருக்கிற மொத்த மூட்டையும் உனக்கே கொடுத்துருப்பேன். நீ மொத்த மூட்டையும் வேணும்னு ஆசைப்பட்டு அந்த லேடிகிட்ட கொடுத்துட்டியே என்று சொன்னார்களாம். பிறருக்கு தரும் பொழுது நம் கைகள் குறுகி விடுகிறது. கொஞ்சமாக கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு வேணுங்கிறப்போ ஒரு மூட்டை வேணும்னு நினைக்கிறோம். இது எதுக்காக இந்த கதைகளை சொல்ல வருகிறோம் என்றால், ஒரு விஷயத்தை தெய்வம் ஒரு போக்கில் கொண்டு போனால் அது போக்கில் போங்க. நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. ஏனென்றால் தெய்வத்திற்கு தெரியும் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு, தெய்வத்திற்கு தெரியும். அதை நீங்கள் நம்புங்க. நமக்கு மேலே ஒரு யுனிவர்சல் சக்தி இருக்குது, அது நமக்கு ஏதோ சொல்லுகிறது. அது சொல்கிறத அப்படியே கேளுங்க, நீங்கள் எடிட் பண்ணாதீங்க. கடவுள் இன்றைய நாள் உங்களை குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் மாற்றிட்டாங்க, சரின்னு அக்செப்ட் பண்ணுங்கள் இந்த மாதம், அவ்வளோதான். தெய்வம் ஏதோ ஒரு கணக்கோடு தான் அதை பண்ணுது. அங்கே குவாலிட்டியில் இந்த பாஸோட நல்ல பாஸ்ட்டை மேபி கொண்டு போகலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து முடியாது, நான் குவாலிட்டியில் தான் இருப்பேங்கிறீங்க. அப்போ தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு தெய்வமே அனுகிரகம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு நீங்கள் வாருங்கள். சொல்வது தெய்வம் என்பதை உணருங்கள். நீங்கள் நினச்சி எதுவுமே நடக்கலை. காரணம் இல்லாமல் காரியமில்லை, காரியம் இல்லாமல் காரணமில்லை. எல்லாத்துக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. உங்களுக்கு திடீர்னு சேல்ஸில் போட்டாங்க சார், இதுக்கு போகிறாங்க சார், டெல்லி போய் அங்கே இருக்கிற ஆஃபீஸில் 1 மாதம் இருக்க சொன்னாங்க. சரி இருங்க, அங்கே ஒரு அற்புதம் உங்களுக்கு காத்திருக்கு. இச்சிக்கோ இச்சியே, இச்சிக்கோ இச்சியே நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் கூகுளில். ஒரு ஜாப்பனீஸ் மந்திர வார்த்தை அது, இச்சிக்கோ இச்சியே. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்று பொருள். அதற்கு ஏதோ ஒரு மந்திர சக்தி அந்த வார்த்தைக்கு இருக்குது. அங்கே போய் பாருங்கள்,
உங்களுக்கான இன்வெஸ்டர் அங்கே காத்திருக்கலாம். ஹூ நோஸ், உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே காத்திருக்கலாம். தெய்வம் தருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ என் சுய அறிவை பயன்படுத்தக்கூடாதா? பகுத்தறிவெல்லாம் வேறங்க. இன்றைக்கி உங்களை கம்பல் பண்ணி கூட்டு போகிறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. ரைட், முடிவு பண்ணிட்டார், தெய்வம் முடிவு பண்ணிருச்சு, ஏற்றுக்கிட்டு பழகுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு ஒளிமயமான ஒரு சூப்பரான ஒரு வெளிச்சமான ஒரு ஜூலை மாதம் இருக்கிறது. ஆனால் அந்த வனதேவதை கதையை போல நீங்கள் அது என்ன சொல்கிறது, நம்ம நினைக்கிறது என்று அந்த நினப்பை விட்டுட்டு வெளியே வந்து அப்படியா ரைட், காலம் சென்ற வழி செல்லட்டும், மீதி அவன் பார்த்துக்க போகிறான், போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான், அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. ஆண்டவன் உங்கள் பக்கம் தான் இருக்கான். அதனால் கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகங்களை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. டக்கல் சிஸ்டத்துலேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நிறைய அதை ஃபேமிலி பேக்கேஜஸ்லாம் வந்து ஐபிசி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகளோட ஜாதகம் பார்ப்பதற்கு ஏதுவாக அது அமையும். ibcbakti.com இணையதளத்தில் சென்றும் என்னோட தரவுகளில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தினமலர் ஆன்மீக மலரை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்ததுக்காக தினமலர் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.